ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த எடிட்டோரியல் நம்ம மார்னிங் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் கரெக்டா. ஸோ இந்த எடிட்டோரியல் இருக்கக்கூடிய கிராமர் பார்ட்ஸை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆன்லைன் சென்சார்ஷிப் இஸ் அ த்ரெட் டு தி ஃபண்டமெண்டல் ரைட் டு ஃப்ரீ எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ஆன்லைன் சென்சார்ஷிப் அப்படிங்கிறது எனக்கு சிங்குலர், அதனால என்ன கொடுத்துருக்காங்க, இஸ்ன்ற ஒரு வெர்பை எனக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்கான ஒரு த்ரெட்டு ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு அப்படிங்கிறப்போ அங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, டூன்ற ஒரு ப்ரிப்போசிஷன் வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் எது அப்படின்னா ஃப்ரீ எக்ஸ்பிரஷனுக்கு அப்படிங்கிறப்போ டூன்னு சொல்லி ஒரு ப்ரிப்போசிஷன் வந்திருக்கு. அப்போ எங்கெல்லாம் இக்கு அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறாங்களோ அங்கே என்ன யூஸ் பண்ணிக்கலாம், டூ யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ சென்சார்ஷிப் அப்படிங்கிறதா எனக்கு இந்த இடத்துல சப்ஜெக்ட், அப்போ அது எனக்கு சிங்குலர் அப்படிங்கிறதுனால நான் சிங்குலர் வெர்ப் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா. த யூனியன் கவர்மெண்ட்ஸ் என்தூசியாஸ்டிக், அப்போ இதனுடைய அந்த உடையன்றப்ப இங்க என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, பொசசிவ் ஃபார்ம் யூஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா. அண்ட் அடுத்து பாருங்க, அலார்மிங் அண்ட் எக்ஸ்போனன்ஷியலி க்ரோயிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா க்ரோயிங், அது எப்படி க்ரோயிங், எக்ஸ்போனன்ஷியலி க்ரோயிங். அப்போ இந்த இடத்துல இது எனக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னா அட்வர்ப் கான்செப்ட். சரிங்களா. அண்ட் ஆல்சோ இது வந்து த்ரெட்டு, எந்த மாதிரியான ஒரு த்ரெட்டு, அலார்மிங்கான ஒரு த்ரெட்டு. அப்போ இந்த த்ரெட்டை வந்து மிகைப்படுத்தி சொன்ன இந்த அலார்மிங் அப்படிங்கிறது எனக்கு என்ன அப்படின்னா இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். அப்போ இது ரெண்டும் என்ன காம்பினேஷன் அப்படின்னா அட்ஜெக்டிவ் பிளஸ் அட்வர்ப் காம்பினேஷன். சரிங்களா. அட்ஜெக்டிவ் பிளஸ் அட்வர்ப் காம்பினேஷன். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வித் அமெண்ட்மெண்ட்ஸ் டு தி ஐடி ரூல்ஸ், அந்த இடத்துல வித்ன்றது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இட்ஸ் அ ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். ஓகேவா. இது எனக்கு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை எனக்கு கொடுக்குது. அண்ட் ஆல்சோ மெயின் கிளாஸை டிபெண்ட் பண்ணி தான் என்னோட மெயின் சென்டென்ஸுமே இருக்குது. அதனால இந்த இடத்துல நான் வித்தை வந்து நான் எடுத்துட்டா கூட எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா எனக்கு மீனிங்ஃபுல்லாக தான் இருக்கும். அமெண்ட்மெண்ட்ஸ் டு தி ஐடி ரூல்ஸ் 2021 விச் ஆர் தெம்செல்வ்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாலுமே எனக்கு எப்படி தான் இருக்கும், கரெக்டாக தான் இருக்கும். சரிங்களா. இந்த விச்ன்றது என்னது அப்படின்னா இட்ஸ் ரிலேட்டிவ் கிளாஸ். அப்போ இந்த விச்ன்றது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா இந்த அமெண்ட்மெண்ட்ஸை வந்து எனக்கு இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா. விச் வந்து நம்ம திங்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம், பீப்புளுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்து பாருங்க, ஹேஸ் ப்ரெஷர்டு, எப்படி ப்ரெஷர்னா சக்ஸஸ்ஃபுல்லி ப்ரெஷர்னா, அப்போ அந்த சக்ஸஸ்ஃபுல்லி எனக்கு அட்வர்பு ஹேஸ் பிளஸ் V3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எனக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆக்ஷன் எனக்கு பாஸ்டில் ஸ்டார்ட் ஆயிருக்கு அண்ட் எஃபெக்ட் வந்து எனக்கு இன்னும் கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுறோம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ எடிட்டோரியல்ஸில் இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா அது ஆன்கோயிங் இம்பேக்டை வந்து காமிக்கிறதுக்காக. சரிங்களா. ஆன்கோயிங் இம்பேக்டை காமிக்கிறதுக்காக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் என்ன செய்வாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பாருங்க, டு டேக் டவுன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ டு டேக் டவுன் அப்படிங்கிறது 2 + V1 டேக் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிருக்காங்க. இட்ஸ் அன் இன்ஃபினிட்டிவ் கிளாஸ். சரிங்களா. ஸோ பார்த்தோமா 2 + V1 அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க, இன்ஃபினிட்டிவ் கிளாஸ் எனக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, தட் லீவ் லிட்டில் டைம் டு புஷ் பேக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல இந்த தேட்ன்றது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா அந்த மேலே சொன்ன இந்த டைம் லைன்ஸை வந்து எனக்கு இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா. அப்போ தேட் ரெஃபர்ஸ் டு டைம் லைன்ஸ். இந்த இடத்துல தேட் வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க, இந்த இடத்துல எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன் இருக்கு, இல்லாத பட்சத்தில் நான் விச் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே தேட் இல்லாமல் இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு என்ன ஆகாது, கம்ப்ளீட் ஆகாது. அதனால நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கிறேன், தேட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா. இப்போ லெஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அதுக்கு அடுத்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா. கமாக்கு அப்புறம் லெஸ்ட் தே லூஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த லெஸ்ட்ன்றது எனக்கு எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா நெகட்டிவ் பர்பஸுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. இம்பார்ட்டண்டா நம்ம இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். லெஸ்ட்ன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருக்குதுன்னா தட்ஸ் மெயின்லி ஃபார் நெகட்டிவ் பர்பஸ். அடுத்து பாருங்க, பி டிராக்டு இன்டு கோர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பி டிராக்டு இன்டு கோர்ட் அப்படிங்கிறது எனக்கு இந்த இடத்துல எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா பாசிவ் வாய்ஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்டிவ் வாய்ஸா இருந்துச்சுன்னா someone drags them அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரிங்களா. ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னா someone drags them அப்படின்னு சொல்லி வரும். அதே பாசிவ் வாய்ஸ் அப்படிங்கிறப்ப they are dragged அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். they are dragged அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஃபோக்கஸ் வந்து ஆக்ஷன்ல தான் இருக்குமே ஒழிய டூயர்ல இருக்காது இந்த பாசிவ் வாய்ஸ்ல. அதை நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா have their employees ஃபேஸ் பர்சனல் கிரிமினல் லயபிலிட்டி அப்படின்னு சொல்லி இருக்குதா. அப்போ இந்த இடத்துல எப்படி கொடுத்துருக்குறாங்க, இதை ஹாவ் பிளஸ், இங்க பாருங்களேன், ஹாவ் பிளஸ் ஆப்ஜெக்ட், அதை ஃபாலோ பண்ணி தான் எனக்கு என்ன இருக்கு, வெர்ப் இருக்கு. சரிங்களா. அப்போ இந்த ஹாவ் பிளஸ் ஆப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப்ன்றது எனக்கு என்ன அப்படின்னா இட்ஸ் அ காசேட்டிவ் ஸ்ட்ரக்சர். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா சிச்சுவேஷன் காசஸ் எம்ப்ளாயிஸ் டு ஃபேஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ என்ன காஸ், அந்த ஸ்ட்ரக்சரை வந்து அந்த காசை வந்து சொல்ற அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எனக்கு என்னன்னா ஹாவ் பிளஸ் ஆப்ஜெக்ட் பிளஸ் வெர்பா இருக்கும். அதான் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஹாவ் தேர்
எம்ப்ளாயிஸ் ஃபேஸ் பர்சனல் கிரிமினல் லயபிலிட்டி. ஓகேவா, ஹேவ் வந்து எனக்கு இந்த இடத்துல பி வெர்பு, அதை ஃபாலோ பண்ணி தயர் அப்படிங்கிறப்போ அது எனக்கு ஆப்ஜெக்ட். ஃபேஸ் பர்சனல் கிரிமினல் லயபிலிட்டி, அந்த ஃபேஸ்ன்றது எனக்கு என்ன அப்படின்னா வெர்பு. சரிங்களா, அதான் எனக்கு வெர்பு. அடுத்து பாருங்க, அண்டர் தி கவர் ஆஃப் ஃபைட்டிங் ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட். அப்போ இந்த இடத்துல ஃபைட்டிங் அப்படிங்கிறது எனக்கு இங்கே என்னவா ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஒரு நவுனா எனக்கு ஆக்ட் ஆகுது, ஒரு நவுனா எனக்கு ஆக்ட் ஆகுது. சரிங்களா, ஸோ ஃபைட்டிங் ஆக்ட்ஸ் லைக் எ நவுன் ஹியர். ஸோ ஜெரண்ட் அப்படிங்கிறப்போ வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி, அதை நான் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், நவுனா யூஸ் பண்ணிக்கலாம். அதை நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நவுனா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதுக்கடுத்து பாருங்க, ஆல் ஸ்பீச் இஸ் பீயிங் சப்ஜெக்டட் டு எ டெஸ்பாய்டிக் ரெஜிம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இஸ் பீயிங் சப்ஜெக்டட் அப்படிங்கிறப்ப என்ன டென்ஸ் யூஸ் பண்றாங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல பாசிவ் வாய்ஸ் எனக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் ஆக்ஷன் எனக்கு என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ நடந்துகிட்டு இருக்கு, ஆக்ஷன் எனக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இஸ் பீயிங் சப்ஜெக்டட் அப்படிங்கிறது எனக்கு என்ன அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல பாசிவ் வாய்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல எனக்கு பாசிவ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அடுத்து பாருங்க, வேர் த ஸ்டேட் கேன் சைலன்ஸ் ஸ்பீச் அட் வில் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றாங்களா. கேன் அப்படிங்கிறது எனக்கு என்ன அப்படின்னா இட்ஸ் அ மாடல் வெர்பு. அதை ஃபாலோ பண்ணி எனக்கு என்ன வந்திருக்கு, V1 மட்டும்தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா, அதனாலதான் இங்க வில் யூஸ் பண்ணிருக்காங்க. புரிஞ்சுச்சா, கேன் அப்படிங்கிறது எனக்கு மாடல் வெர்பு, அதை ஃபாலோ பண்ணி எனக்கு V1 மட்டும்தான் வரணும். புரிஞ்சுச்சா, ஸோ கமாக்கு அப்புறம் யூஸ் பண்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் எனக்கு எப்பயுமே என்னவா இருக்கணும், விச்சா மட்டும்தான் இருக்கணும். அண்ட் ஆல்சோ ஹேஸ் எமர்ஜ்ட் அப்படிங்கிறப்ப என்ன சொல்றாங்க, அகைன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்றாங்க. சரிங்களா, ஸோ அடுத்து பாருங்க, டு எக்ஸ்பிரஸ் எவ்ரிடே கன்சர்ன். ஸோ எவ்ரிடே அப்படிங்கிறப்ப அது எனக்கு டே டு டே ஹேபிச்சுவல் ஆக்ஷன் ஆயிடும். அப்போ நான் ஆப்வியஸ்லி என்னதான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா V1 தான் யூஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா, ஸோ டு எக்ஸ்பிரஸ் எவ்ரிடே கன்சர்ன்ஸ், இந்த இடத்துல பேர் இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டூ வந்து இந்த இடத்துல தேவை இல்லாமல் இருந்தால் கூட எப்படிதான் எப்படின்னா கரெக்டாக தான் இருந்திருக்கும். சரிங்களா, அடுத்து பாருங்க, லெட் பை ஃப்ரீ ஐடியல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ அந்த இடத்துல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, வெப்பனைசிங் அப்படிங்கிறப்போ ஜெரண்ட் இங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, சப்ஜெக்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. வெர்பு இஸ் ஆக்டிங் அஸ் அ நவுன் ஹியர். ஓகேவா, வெப்பனைசிங் அப்படிங்கிறப்ப வெர்பு இஸ் ஆக்டிங் அஸ் அ நவுன் ஹியர். சரிங்களா, டிசோர்ட்ஸ் தி பப்ளிக் கான்வர்சேஷன் அப்படிங்கிறப்போ இங்க என்ன வருது அப்படின்னா, ஸோ டிசார்ட்ஸ் அப்படிங்கிறப்போ இங்க என்ன சொல்ல வராங்கன்னா வெப்பனைசிங் செக்ஷன்ஸ் அண்ட் சம்திங் அப்படிங்கிறப்ப இது எல்லாமே எனக்கு சிங்குலரா இருக்குதா, அதனால இங்க என்ன யூஸ் பண்றாங்க, டிசார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு சிங்குலர் வெர்பு தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா, அடுத்து இங்க பாருங்க, வித் ஸ்கேண்ட் ரிகார்ட் ஃபார் அப்படின்னு சொல்லியிருக்கா. இட்ஸ் அ ப்ரிபோஷனல் ஃப்ரேஸ். என்ன அப்படின்னா வித் பிளஸ் நவுன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இங்க. ஸோ அடுத்து பாருங்க, திஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் சென்சார்ஷிப், அகெயின் இது எனக்கு என்னது சிங்குலர், அதனால நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கிறேன், ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா, அண்ட் ஆல்சோ இது எனக்கு சிங்குலர் அப்படிங்கிறதுனால தான் இங்கே நான் டேக் டவுன்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி அகெயின் என்ன யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா சென்சார்ஷிப் அப்படிங்கிறது எனக்கு சிங்குலர், ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா டேக் டவுன்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ ப்ளூரல். அப்போ இங்கே வர்றப்ப எனக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, ஹேவ் யூஸ் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுச்சா, அப்போ இதோட மெயின் சப்ஜெக்ட் எனக்கு இங்கே சென்சார்ஷிப். ஸோ எனக்கு வெர்பு சிங்குலராக இருக்கு. இங்கே டேக் டவுன்ஸை பற்றி தான் பேசுகிறாங்க. எது இண்டிபெண்டன்ட் மீடியா அவுட்லெட்ஸோட டேக் டவுன்ஸ் அப்படிங்கிறப்ப இதைத்தான் பேசுகிறாங்க. அப்போ இது எனக்கு ப்ளூரல்ன்றதுனால இங்கே நான் என்ன யூஸ் பண்ணுறேன், ஹேவ் யூஸ் பண்ணுறேன். ஹேவை ஃபாலோ பண்ணி V3. ஓகேவா, சம் அப்படிங்கிறப்ப இட்ஸ் ஆல்வேஸ் எ ப்ளூரல். அப்போ அதை ஃபாலோ பண்ணி என்ன வந்திருக்கு, எனக்கு ஹேவ் வந்திருக்கு. தி கவர்மெண்ட் அப்படிங்கிறது எனக்கு சிங்குலர். ஸோ வெர்பு என்ன யூஸ் பண்ணியிருக்கிறேன், கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா, இந்த இட்ஸ் எதை வந்து இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா அகெயின் இந்த கவர்மெண்ட் எனக்கு இண்டிகேட் பண்ணுது. புரிஞ்சுச்சா, அகெயின் கவர்மெண்ட் எனக்கு சிங்குலர் அப்படிங்கிறதுனால இங்கே நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கிறேன், ஹேஸை ஃபாலோ பண்ணி எனக்கு V3. புரிஞ்சுச்சா, ஸோ in this video we have analyzed the grammar usage in the editorial, today's editorial for the first part. ஓகேவா, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்க்கு மட்டும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கிராமர் யூசேஜ் பார்த்தோம். ஸோ ஹோப் தி செஷன் இஸ் யூஸ்ஃபுல். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், கண்டினியூ பண்ணலாம். ஸோ நீங்கள் சொல்கிறத தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இஃப் யூ வாண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் செஷன்ஸ் அப்படின்னா கைண்ட்லி லெட் மீ நோ. ஸோ ஹோப் தி செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.